அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் பதி நகரில் தாய் மற்றும் 2 குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனியார் வங்கியில் பணிபுரிந்து வந்த பிரேம்ராஜ் என்பவரின் மனைவி மற்றும் குழந்தைகள் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார்கள். தனியார் வங்கியில் பணிபுரிந்து வந்த பிரேம்ராஜ் என்பவரின் மனைவி மற்றும் குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் பதி நகரில் தாய் மற்றும் 2 குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் பதி நகரில் தாய் மற்றும் 2 குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தனியார் வங்கியில் பணிபுரியும் பிரேம்ராஜ் என்பவரின் மனைவி மற்றும் குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்ற முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் பதி நகரில் தாய் மற்றும் 2 குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தூக்கிட்டு உடலை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாமக்கல்ல மனைவி, மகன் மற்றும் மகள் மர்மமான முறையில் சடலமாக வீட்டில் போலீசார் கைப்பற்றிருக்காங்க. நாமக்கல் சேலம் சாலையில் பதி நகரில் வசி பெறுவர் பிரேம்ராஜ். இவர் தனியார் வங்கியில் பணியாற்றுவதாக கூறப்படுகிறது. இவர் வாடகை வீட்டிலும் குடிந்து வருகின்றனர். இவரது மனைவி மோகனப்பிரியா மற்றும் 6 வயது மகளும் 2 வயது மகனும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மதியம் பிரேம்ராஜின் வீட்டிலிருந்து யாரும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் அவர் வீட்டில் ஜன்னலுடைய எட்டி பார்த்துள்ளனர். அதில் மோகனப்பிரியா, மகன் பிரினித் ராஜ் மற்றும் மகள் பிரினித்தி ராஜ் ஆகியோரும் மர்மமான முறையில் உயிரிழந்து தெரிய வருகிறது. அதனையடுத்து நாமக்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க அங்கு வந்த போலீசார் 3 பேர் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் பிரேம்ராஜை போலீசார் தொடர்பு கொண்ட போது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில இருந்ததாக போலீசார் வட்டத்தில் தெரிவிக்கின்றனர். தாயுடன் அவருடைய 2 குழந்தைகளும் இறந்த சம்பவம் நாமக்கல் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.